ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பன்னீர் இருந்துச்சு வீட்டில், அதை வச்சு பசங்களுக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பசங்களை நான் கூப்பிட்டு வர போவேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டா வந்தோடனே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரெப்பாக பண்ணி வச்சுட்டு போகிறேன். இன்றைக்கி பன்னீரை வச்சுட்டு ஒரு ஃப்ரை மாதிரி தான் பண்ணி தர போகிறேன். யூஸ்வலாக பன்னீரை நம்ம அப்படி எப்படி பண்ணாலுமே அது ஒரு பிளாண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, போகிறதுக்கு முன்னாடி இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அது மேலே கோட் பண்ணி வச்சுட்டு போயிட்டா வரத்துக்குள்ளேயே கொஞ்சம் சோக்காகி இருக்கும்ன்றதுக்காக இந்த பன்னீர் ஃப்ரைக்கு தேவையானது கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை பவுடர் மிக்ஸ் மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் பெப்பர் எல்லாத்தையும் போட்டு ஒரு ட்ரை மிக்ஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மேலே ஒரு கிறிஸ்ப் கோட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிரெட் க்ரம்ஸ் என்கிட்ட இல்லை. சரி, ரஸ்க்கு தான் இருந்துச்சு. சரி, அதையே போட்டு கோட் பண்ணிக்கலான்னு அதையும் போட்டு நல்லா ஒரு மாதிரி ஒன்றும் பாதியமாக குறைன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பன்னீரை நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக போடல. ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னா பெரியதாக சாப்பிட்டோன்னு சொல்லி நீட்டாக பெருசாக தான் போட்டுட்டேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேன், ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி கொடுக்க போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீர் மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் அந்த ட்ரை மிக்ஸ் பவுடர் எல்லாத்தையும் 2 சைடும் நல்லா கோட் பண்ணி விட்டுருவேன். இப்போ நான் அதை கோட் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். போய் அவங்கள கூப்பிட்டு வரத்துக்குள்ளேயும் அது கொஞ்சம் உள்ளெல்லாம் நல்லா மேரினேட் ஆகி நல்லாயிருக்கும். பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி 2 ஸ்பூன் இந்த கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அது ஒரு தின் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா அதை டிப் பண்ணி எடுத்து வச்சுட்ட பிறகு மேலே பிரெட் க்ரம்ஸை அப்படியே தூவி தான் விட்டுருவேன். தூவி எடுத்து விட்டுட்டு அழகாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்டான பன்னீர் ஃப்ரை கிடச்சிரும். இது ஒரு பெரிய பிளேட் வச்சு அப்படியே ஒரே பிளேட்லேயே இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். தனித்தனி பாத்திரம் ஒன்றுத்துக்கும் எடுக்க தேவையில்லை. நம்ம இந்த கடலை மாவு அந்த பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி கோட் பண்ணாமல் கூட ஃப்ரை பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், அந்த மிளகாத்தூள்லாம் எண்ணெயில் திரிஞ்சு வந்துடுது. சரி, அது வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு தின் கோட் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஃப்ரை பண்ணலாம். அது இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், பயங்கர டேஸ்டியான கிறிஸ்பி பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.